Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நண்பர்களே, நம்ம பார்த்தோம் இல்லையா? அவளை கண்டினியூ செய்வோம். குருட்டு மடையர்களே, அது முடிஞ்சு போயிடுச்சு. இனி அடுத்து நான்காவது, எப்பேற்பட்ட மக்கள், எப்பேற்பட்ட மனநிலை உள்ள மக்கள் ஒன்று நாம் பார்க்கின்றோம். நான்காவது, குருடரை. இப்போ பைபிள்லாம் பார்க்குற இடம் குருடரை. அப்போ குருடரை என்றால் அர்த்தம் என்பது என்ன? பார்வை இல்லாதவர்கள், அதாவது நன்மை தீமை அறியாமல் இருக்கின்ற மக்கள். அப்போது நாம் யாரை தேடி போகின்றோம்? யார் நம் கூட இருக்கிறார்கள்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று அறியாமல் இருக்கின்ற மக்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். அப்போ நாமும் அப்பேற்பட்ட மக்களை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். மக்கள் நம் கூட இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்று, நீ பணம் உலகத்துக்கு தேவையாக பணத்தை தேடி நீப்போ, உழைப்பு தேவை உழைப்பை தேடி நீப்போ, உனக்கு இருமல் இருக்கு ஆஸ்பத்திரி தேடிப்போ, இதுவும் சொல்கிறாங்க இல்லையா? இருமல் இருக்குது ஆஸ்பத்திரி தேடிப்போ. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை, உனக்கு தேவை இனி எனது உறவுகள் தேவை, ஆனால் உறவுகளை தேடிப்போ, நீ இப்படி இருந்தால் இப்படி கல்யாணம் பண்ணிக்கப்போன்னு. நான் சாமியாரியா? ஓ சரி, சைலண்ட் விட்டுரு. அப்போது இப்படி பல நிலைகள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே இந்த உலகத்தை மையப்படுத்தியும் உலக தேவைகளை மையப்படுத்தி இருக்கின்ற ஒரு காரியங்கள். இதெல்லாம் தேவை இல்லை என்று தெய்வம் சொல்லவில்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று நமக்கு தேவை. என்னது? தெய்வம். எடுத்து படிங்கள் மத்தேயு நற்செய்தி. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல்லில் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்கின்றான். அப்போ மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லிலும் அவன் உயிர் வாழ்கின்றான். அப்போ அவனுக்கு இறை வார்த்தை தேவை, தெய்வம் தேவை. அந்த இறைவன் இருந்தால் மட்டும்தான் எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எங்கு போக வேண்டும் என்பதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இறைவனை நாம் 2வது இடத்தில் வைத்துக்கிறோம் என்றால் ஒரு நாள் நமக்கு கிடைக்காது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் நாம் பார்க்கின்ற லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தில் அங்கு 38 முதல் வாக்கியங்கள் 2 பேரை நாம் பார்க்கின்றோம். யாரு? மார்த்தாலும் மரியாளன். இவர்கள் யாரு? லாசருடைய மனைவிகள். தலையாட்டு சகோதரிகள். மத்தியான டைமில் உஷாராக இருக்கணும் என்ன. இனி அப்போ இவர்கள் லாசருடைய சகோதரிகள். இனி இங்கே தெய்வம் ஒரு ஆளுக்கு ஆசிரியை கொடுக்கின்றார். யார் அந்த ஆளு? மார்த்தாவுக்கு மரியாளுக்கா? மரியாளுக்கு. அப்படி மார்த்தால் என்ன தவறு செய்தால்? தப்பை செய்யல, பின்ன ஏன் கொடுக்க வேண்டியதானே? ஆசீர்வாதம் கம்மியாக இருந்துச்சோ? முதலிடம் ஆண்டவர் கொடுக்கலையா? உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வருகிறார்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? இப்போ உதாரணம், நண்பர்கள் என்ன, உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது சாப்பாடு வந்துடுமா? நம்ம தான் செய்யணும், பக்கத்தில் யாரை கூப்பிட முடியாது. அப்போ நீங்கள் தான் செய்வீர்கள். நீங்கள் எங்கே போக வேண்டும்? கிச்சனுக்கு போக வேண்டும். கிச்சனுக்கு போட தானே சாப்பாடு கிடைக்கும். அப்போது இங்கே யார் வீட்டுக்கு இயேசு யாருடைய வீட்டுக்கு போகின்றார்? லாசருடைய வீட்டுக்கு போகின்றார். அப்போ இயேசுக்கும் லாசருக்குன்னு உறவு நண்பர்கள். அப்படி என்றால் தன்னுடைய சகோதரனுடைய நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கின்றாரே. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு காப்பி கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? அந்த குடும்பத்துடைய வேலை தானே. அப்போது காப்பி கொடுக்க போனது யார்? மார்த்தாள் தானே. மரியாள் என்ன பார்த்து சேர்ந்து கொண்டு வாய் மட்டும் பேன கொண்டாள். அப்போது எது நல்லது? அவள் சேர்ந்து அப்போ மார்த்தாள் செஞ்சது தப்பா? இல்லையே. இவர் காப்பியும் குடிச்ச பிறகு பின்ன சொல்கிற வார்த்தை என்ன? மார்த்தா பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார், தேவையானது ஒன்று. இது காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். கிடைச்சிருக்குமா? இல்லை. அப்படி என்றால் மார்த்தாள் என்ன தப்பு பண்ணலாம்? ஒரு தப்பும் இல்லையே. இனி வீட்டில் நண்பர்கள், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வருகிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள், என்ன செய்வீர்கள்? அம்மாவை வேலை செய்ய சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். என்ன செய்வீர்கள்? நீங்கள் உட்கார்ந்து பேசி உரையாடி கொண்டே இருப்பீர்கள். வாயும் பார்த்து உட்காந்து பேசிட்டே இருப்பீங்க. என்ன அப்படி வந்துடு, அதெல்லாம் கொடுத்து என்ன. அதன் பிறகு அம்மா சொல்கிறேன், எடி வந்து இவ்வளோ நேரம் அது உட்காந்து காப்பி ஏதாவது கொடுத்தியா? ஏன்னா காப்பி கீப்பீரேன் இப்போ தானே வந்து, அதுக்கு நான் காப்பி கீப்பீரேன் வகாரங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களே எழுதி நேரம் எங்கே போவீர்கள்? கிச்சனுக்கு போவீர்கள். கிச்சனுக்கு போகிற அம்மாவை என்ன பண்ணுவார்கள்? அவர்களும் பின்னாடி வருவார்கள். அவர்களும் பின்னாடி கிச்சனுக்கு வருவார்கள். சொந்தங்கள் வரும்போது ஒன்று, விருந்தாளிங்க வரும்போது ஒன்று. சொந்தங்கள் வரும்போது எது முக்கியத்துவம் வருகிறது?
உங்களுடைய பேச்சு, அவருடைய பேச்சு முக்கியம் வருகிறது. இனி விருந்தாளிகள் வருகிற சமயத்தில் எது முக்கியம் பெறுகிறது? உபசரிப்பு முக்கியம் பெறுகிறது. யார் யாரை விருந்தாளியாக பார்த்தார்? யார் யாரை சொந்தமாக பார்த்தார்கள்? மார்த்தாள் இயேசுவை விருந்தாளியாக, மரியாவோ இயேசுவை சொந்தமாக்க. இயேசுன்ற வார்த்தை என்ன? எனக்கு காப்பி வேண்டாங்கிறல்ல, காப்பி வேண்டும். அதற்கு முன்னாடி நீ என்னை சொந்தமாக பார், என்னை சொந்தமாக பார். அப்போ சொந்தமாக பார்க்குற சமயத்தில் வார்த்தை முன்னாடி வரும். இயேசு உனக்கும் எனக்கும் யார்? சொந்தமா விருந்தாளியா? விருந்தாளியை நான் பார்க்குறேன் என்றால் எனக்கு சடங்கு முறை முன்னாடி வந்து நிற்கும். ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நாம் போயாக வேண்டுமே, சடங்கு முறை நாம் பார்த்து கொண்டு இருப்போம், டைமுக்கு ஏற்ற மாதிரி நாம் பார்த்து கொண்டு இருப்போம். இல்லை என்றால் சொந்தமாக நாம் பார்க்குறேன் என்றால் நேரம் பார்க்க மாட்டேன், மாறாக ஆண்டவன் சன்னிலே உட்காந்து கொண்டு இருப்பேன். எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்லை. அப்போ நேரங்காலம் அங்கே வராது, இறை வார்த்தைக்கு ஒன்றாம் ஸ்தானம் வரும். அன்பாவதிலே உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு யார்? சொந்தமா விருந்தாளியா? அப்படி சொந்தமாக நீ பார்க்குற என்றால் வார்த்தைக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுக்கிற பொழுது அவர் பேச்சுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் போவேன். விருந்தாளியை நான் பார்க்கிறேன் என்றால் சடங்கு முறை முன்னாடி வந்து நிற்கும். இங்கே நாம் பார்க்கின்றோம், இப்போ குருடரே என்று சொல்கிற பொழுது என்ன அர்த்தம்? நன்மை தீமை அறியாமல் இருக்கின்ற மக்கள், மற்றவர்கள் சொல்கிறார்கள், மற்றவர்கள் சொன்ன உடனே வார்த்தைக்கு எதிராக பேசுகிறார்கள், வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அது சொன்ன உடனே அது நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். காரணம், அது எனக்கு காயத்தை ஏற்படுகிறது. ஆனால் உலக காரியங்கள் ஏதாவது சொல்லிக்கிற பொழுது சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொள்ளேன். உலக உதாரணம் நம்ம இதை எடுத்துக்கொள்ளுங்கள், பங்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய பங்குல நம்முடைய பங்கு தந்தையர்கள் ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் நீட்டினால் உடனே நம்ம என்ன செய்கின்றோம்? ஆக்கு காக்கு காக்குன்னு சொல்கின்றோம். ஒரு 5 நிமிடம் நீட்டினால் இப்போ காக்கு கீக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்? அதே பிறகு நீ என்ன செய்வீர்கள்? மற்ற இடங்களுக்கு நீங்கள் போகிறீர்கள். மற்ற இடங்கள் சென்று இறைவார்த்தை அறிவிக்கிற சமயத்தில் ஐயோ எவ்வளோ இறைவார்த்தை அறிவிக்கிறார்கள் பாருங்கள், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், பயங்கரம் பயங்கரம். என்ன பயங்கரம்? அந்த இறை வார்த்தையை தான் அவர் 5 நிமிஷத்தில் முடிக்கிறார். 5 மணி நேரம் சொல்கின்ற இறை வார்த்தையை 5 நிமிஷத்தில் இவர் முடிக்கிறார். இவர் பெரிய ஆளா? அல்லது 5 நிமிஷம் சொல்ல வேண்டிய இறை வார்த்தையை அது அப்படியே 5 மணி நேரம் நீட்டி கொண்டு போறாரு, அவர் பெரியவரா? யாரை பெரியவர்னு சொல்வீர்கள்? அதிக நேரம் எடுத்தவர்கள். ஸ்தோத்திரம். ரெண்டும் பெரியவர்கள், யாரும் வித்தியாசம் கிடையாது, ஒரு வித்தியாசம் அங்கு கிடையாது. அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடி அவங்க சொல்லப்படுகிறார்கள். உன் பங்கு தந்தைக்கு நீ அனுமதி கொடு. தந்தையே 5 நிமிஷம் நீங்கள் இறை வார்த்தை தேவையில்லை, எனக்கு குறைந்தது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு வாரத்துக்கு நாங்களுக்கு வந்திருக்கின்றோம், இந்த ஒரு வாரம் எல்லாம் சேர்த்து கொண்டு எங்களுக்கு நீ தர வேண்டியது 1 மணி நேரம் இறை வார்த்தை நீ கொடு. கொடுக்கிற சமயத்தில் உன் பங்கு தந்தை அழகாக 1 மணி நேரம் அழகாக தருவார். தெரியக்கூட சொல்ல முடியாதுன்னு இல்லை, தெரியாதுன்னு இல்லை, நீ அனுமதிச்சதில்லை, அனுமதித்து பாரு. அதன் பிறகு இங்கே இறை வார்த்தை கொண்டு மக்கள் என்னெல்லாம் செய்வார்கள் என்று பார். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? 1 மணி நேரம் தான் திருப்பலி இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1000 திருப்பலி, 2வது திருப்பலி, 3வது திருப்பலி, 4வது திருப்பலி, 5, 6, 7, 8 திருப்பலி இருக்கின்றன. எப்படி ஃபாதர் போக முடியும்? 12 திருப்பலி எப்படி ஃபாதர் இருக்க முடியும்? முடியாது ஃபாதர். இங்கேருந்து அங்கே போகணும், அங்கே அங்கே போகணும். ஆமாம், 6 தந்தைக்கு அவ்வளோ பணி இருக்கின்றது. அப்போ நீ நேச வேண்டும். அந்த 3 திருப்பலியும் கலைக்கு ஒரே திருப்பலி ஆக்கி கொள்ளுங்கள். நாங்கள் வருகின்றோம், நீ வர வேண்டாம். யார் வேணும் சொன்ன? நீங்கள் வந்திருக்கின்றால் எங்களுக்கு ஒரு திருப்பலி போதும்னு சொல்லிக்கும்போது 6 தந்தை சந்தோஷத்துடன் நிறைவேற்றுவார். யார் வேண்டாம் என்று சொன்னார்கள்? அப்போ அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்க வேண்டும். குருடர்களே என்று சொல்கிற சமயத்தில் உலக தேவைகளுக்கு முக்கியம் கொடுத்து போகிறவர்கள், அவர்கள் பின்னாடி நான் போகின்ற ஒழிய தெய்வத்தை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மகன் ஒரு மகள், அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு எதிராக நாம் போய் கொண்டிருக்கின்றோம். எதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் தெரியாமலேயே அதுக்கு ஏற்றபடி நாம் போகிற சமயத்தில் நீயும் நானும் எப்படி இருக்கின்றோம்? குருடராக இருக்கின்றோம். வழிக்கு நம்மளை கற்றுக் கொடுக்கிறவர்களும் பார்வையற்ற நபர்கள் இருக்கிறார்கள். தெய்வம் பார்க்கின்றார், ஐயோ பாவம், நான் இந்த மக்கள் மீது பரிவு கொள்கின்றேன். எதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் தெரியாமல் இருக்கின்றார்களே, இன்றும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவ்வளவு 2000 வருஷமாக நான் அறிவித்து கொண்டிருக்கிற அந்த இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தை மேல் இன்னும் நம்பிக்கை வைக்காமல் இன்னும் பணத்தின் மீதும் திறமைகள் மீதும் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற இந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கின்றேன், இரக்கமல்ல. இந்த மக்கள் மீது பரிவு கொள்கிறேன். எல்லா மக்களும் அப்படி இல்லையே, எல்லா மக்களும் அப்படி இல்லையே. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இறை வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து வாழ்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களும் வாழ்கிறார்கள், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
அன்பாமதில்லே, நீ யார் பக்கம் இருக்கிறாய் என்று பார். இது உணர வேண்டும் என்றால் இயேசு உனக்கு யார், அந்த பதில் நீ கண்டுபிடி. சொந்தமாக விருந்தாளியாக வருகிற என்றால் நீ பார்வையற்ற அவருடைய வழியில் நீ போய் கொண்டிருக்கின்றாய். சொந்தமாக பார்க்கிற என்றால் பார்வை உள்ள மனிதன் கரங்கள் நீ இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு போதும். அடுத்தது நாம் பார்க்கின்றோம், என்ன வருகிறது? வெள்ளை அடித்த கல்லறைகளை அப்படின்ற அர்த்தம் என்ன? கரெக்டு, புரிந்து. ஓகே, கரெக்டு, உண்மைதான். கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? பிணத்துக்கு உணர்வு இருக்கா? பிணத்துக்கு உணர்வு இல்லை. அப்படி என்றால் மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? பிணத்துக்கு சமமாக இருக்கிறார்கள். உணர்வற்ற நிலையில் இருக்கிற ஒரு மகளும் பிணத்துக்கு சமம். எங்கிடம் வாசிக்கின்றோம்? வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இவ்வாறு எழுது. அடுத்தது, 7 ஆவிகளையும் கூறுவது இதுவே. அடுத்தது, உன் செயல்களை நான் அறிவேன், நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையிலே நீ இறந்து விட்டாய். உன் செயல்களை நான் அறிகின்றேன், நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையிலே நீ இறந்து விட்டாய். அப்படின்ற அர்த்தம் என்ன? உண்மையிலே நீ மரித்து விட்டாய். உணர்வற்ற நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால், கணவன் மனைவியுடைய உணர்வை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லது மனைவி கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவர்கள் எதற்கு சமம்? பிணத்திற்கு சமம். பிள்ளைகள் பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உணர்வை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவர் எதற்கு சமம்? பிணத்திற்கு சமம். அப்படி என்றால் இறை மக்கள் தெய்வத்துடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால், நீ நான் எதுக்கு சமம்? பிணத்துக்கு சமம். அப்போ நம்மை பார்த்து தெய்வம் சில வார்த்தை, பேரளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையிலே நீ இறந்து விட்டாய். காரணம், உணர்வற்ற நிலையில் இருக்கின்றாய். அப்போ உணர்வற்ற நிலையில் இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும்? உணர்வுக்கு நான் வர வேண்டும். அப்போ என்னை வழிநடத்துகிறவர்களும் எப்படி இருக்கிறார்கள்? உணர்வற்ற நிலையில் இருக்கிறார்கள். உணர்வோடு நீ இருக்க வேண்டும். மற்றவர்களை புரிந்து கொண்டு உணர்வுகளை ஏற்றபடி நீ வாழ வேண்டும். பிறர் அன்பை மையப்படுத்தி நீ வாழ வேண்டும். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எங்கு நாம் வாசிக்கின்றோம்? தெரிஞ்ச உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35 வாக்கியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அதே தான், நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க தண்ணீர். அதே மாதிரி ஆடையிடு இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அனுப்பி. எப்போது ஆண்டவரே, இந்த சிறியோருக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர். பிறகு இந்த சிறியோருக்கு செய்யாததெல்லாம் யாருக்கு நீ செய்யவில்லை? எனக்கே நீ செய்யவில்லை. எப்படி? கண்முன்னே இருக்கின்ற இவளுக்கு நீ செய்யாத போதெல்லாம் எனக்கே நீ செய்யவில்லை. அப்படி என்றால் உணர்வற்ற நிலையில் நான் வாழ்கிறேன். என் கண்முன்னே இருக்கின்ற இந்த மகனும் என்னை போல ஒரு மனிதன் தான் என்ற உணர்வு எனக்கு இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் அவனுக்கு எதிரான போக மாட்டேன். இதோ என்னுடைய உருவம் சாயலும் தெய்வத்துடைய உருவம் சாயலும் தான் இவனுக்கும் இருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு நாளும் நான் என்னை காயப்படுத்த மாட்டேன். இவரை நான் வேதனைப்படுத்தினேன் என்றால் அது தெய்வத்தை வேதனைப்படுத்துவது போல் இருக்கும். இவரை நான் அசிங்கப்படுத்தினேன் என்றால் தெய்வத்தை அசிங்கப்படுத்துகின்றேன். இவரை நான் காயப்படுத்துகிறேன், ஏமாற்றுகிறேன் என்றால் தெய்வத்தை நான் ஏமாற்றுகின்றேன். அப்படி என்றால் அடுத்த மனிதனுக்கு நான் என்ன கெடுதல் செய்கின்றேனோ அது மனிதனுக்கு அல்ல, மாறாக அந்த மனிதன் உருவில் இருக்கின்ற தெய்வத்துக்கு நான் செய்கின்றேன். இந்த உணர்வு எனக்கு இருந்தது என்றால் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன்? யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன். ஆனால் இந்த உணர்வு எனக்கு இருக்கா? இல்லை. இந்த உணர்வு எனக்கு இல்லை. இந்த உணர்வு எப்போ எனக்கு இல்லையோ அப்போவே நான் எப்படி இருக்கின்றேன்? பிணத்துக்கு சமமாக நான் இருக்கின்றேன். நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன். யாருக்கு? எனக்கு யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். எனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு நான் நன்மை செய்வேனா? கண்டிப்பாக நான் செய்வேன். ஆனால் வார்த்தை என்ன கூறுகிறது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 படிங்கள். கொடுக்க துணியலாம். அடுத்தது, நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே கிறிஸ்து நமக்காக
தம் உயிரை கொடுத்தார். என்னுடைய அர்த்தம் இருப்பதுன்னு, நான் பாவியாக இருக்கிற சமயத்திலேயே இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுக்கின்றார். என்ன காரணங்கள்? உணர்வுள்ள ஒரு மனிதன். இந்த பாவத்துடைய பலன் இதான், நீ தான் அனுபவி, இது வேண்டாம் உனக்கு, இது உன்னால் அனுபவிக்க முடியாது, இது சிலுவை பாரத்தை உன்னால் சுமக்க முடியாது, இந்த வேதனை காயங்கள் உனக்கு வேண்டாம், இது இருந்ததால் உனக்கு வேதனை தான் வரும். மகனே, உனக்கு பதிலாக அந்த சிலுவையை நான் சுமந்து கொள்கின்றேன். அவர் என்ன செய்கின்றார்? எனக்கு என்னுடைய பாவங்கள் அத்தனையும் தெய்வம் தன்னுடைய ஏற்றுக்கொண்டு இதை நமக்கு விடுதலை தருகின்றார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எஸ்ஐயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். எஸ்ஐயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் எத்தனாவது வாக்கியம்? எத்தனாவது வாக்கியம்? இந்த மகளுக்கு தெரியும். எத்தனாவது வாக்கியம்? எத்தனாவது? பார்த்தியா, 4 கரெக்டாக சொல்லு. பார்த்தியா, 4வது வாக்கியம். 4, 5, 6, 7. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொள்கின்றார். கிளியர்? அடுத்தது, நம் துன்பங்களை அவர் சுமந்து கொள்கின்றார். அடுத்தது, நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டோம் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அடுத்தது, நம் குற்றங்களுக்காக அவர் காயமடைகின்றார். அடுத்தது, நம் தீசைகளுக்காக அவர் அங்கு நொறுக்கப்படுகிறார். அடுத்தது, நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் அங்கு தண்டிக்கப்படுகின்றார். அப்போ நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய காயங்களையும் அவர் அங்கு சுமந்து கொள்கின்றார். காரணம் என்ன? உணர்வுள்ள ஒரு மனிதன். உணர்வுள்ள மனிதன். பிள்ளைகள், இதை நம்ம சாதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாயானவள், இங்கே பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் போகிற அந்த பிள்ளைகள் நாம் பார்க்கின்றோம். இந்த என்னது பேகு புக்ஸ் எல்லாம் சுமந்து கொண்டு வருவார்கள். அம்மா என்ன செய்வார்கள்? எல்லாம் தூக்கிட்டு வான்னு சொல்வார்களா? அல்ல, பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? அப்பாவோ அம்மாவோ என்ன செய்வார்கள்? அந்த மூட்டையை இவர்கள் சுமக்குவார்கள். சுமந்து கொண்டு பிள்ளைகள் அது ஜாலியாக வந்து வரும். என்ன காரணங்கள்? பெற்றோர் தெரியும், வேண்டாம், இந்த மூட்டை உனக்கு தாங்க முடியாது, நான் சுமந்து கொள்கின்ற பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன், நீ வா. அப்போ வர சமயத்தில் உணர்வுள்ள மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். நீயும் நானும் உணர்வுள்ள மனிதனாக இருக்கின்றோம். எப்பொழுது? எல்லா சமயத்திலும் இல்லையே. எல்லா சமயத்திலும் இல்லையே. தேவையான சமயத்தில் மட்டும். எப்படி குடும்ப அங்கத்தினுடைய அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றாயோ, அதே மாதிரி எல்லா நிலையிலும் நீ உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் செய்கின்றோமா? இல்லையே. இதுதான் மக்களே தப்பு. அப்போ வெள்ளையடித்த குழிமாடங்கள் என்று சொல்கிற சமயத்தில் கல்லறை என்று சொல்லுகின்ற பொழுது நான் என்ன செய்கின்றேன்? மற்றவருக்கு உதவி செய்வது போல் நான் காட்டிக்கொள்கின்றேன், நான் நன்மை செய்வது போல் நான் காட்டிக்கொள்கின்றேன், நான் ஏதோ மற்ற உணர்வுள்ள மனிதன், எல்லோரையும் அன்பு செய்கின்றேன், மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் செயல்படுகிறேன் என்பது போல நான் காட்டிக்கொள்கின்றேன். ஆனால் உண்மையில் அப்படி இருக்கின்றேனா? இல்லை. உண்மையில நான் அப்படி இல்லை. அப்படி என்றால் ஏமாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் ஏமாற்றுகிறேன் என்று எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் தெரியும் நான் ஏமாற்றுகிறேன் என்று எல்லோருக்கும் தெரியும். தெரிந்தே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? ஏமாற்றுகிற தெரிந்து எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? என் பின்னாடி வருகிறார்கள். அது யாருடைய தப்பு? ஏமாற்றுகளும் தெரிந்தே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது யாருடைய தப்பு? அப்படி என்றால் நீ ஏமாற்று மட்டுமில்லாமல் மற்றவர்களும் ஏமாறுகிறார்கள் என்றால் இது ஏமாற்றுதலா? அல்ல. அறிவு தெளிவோடு நீயே என்ன செய்கின்றாய்? போய்விடுகின்றாய். வெள்ளடித்த குழிமாடங்களுக்கு நீயும் ஒப்பாக அல்ல தானே இருக்கின்றாய். எப்போதுமே தெய்வம் சொல்கிற வார்த்தை, இதோ இவர்களை மீது நான் பரிவு கொள்கின்றேன். நம்முடைய தலைவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள். எனக்கு தெரியும், இந்த தலைவன் நம்மை ஏமாற்றுவான், இந்த தலைவி நம்மளை ஏமாற்றுவார், இந்த அதிகாரி நம்மை ஏமாற்றுவார், இந்த அதிகாரி நம்மை ஏமாற்றுவார். எனக்கு தெரிந்த என்ன செய்கின்றேன்? அப்பேற்பட்ட மகளை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். அப்பேற்பட்ட மகளுடன் இருக்கின்றேன். இவன் என்னை ஏமாற்றுவான். காதலிக்கின்ற சமயத்தில் இவன் என்னை ஏமாற்றுவான். நமக்கு தெரியும், திருமணமான போதும் இவன் என்னை ஏமாற்றுவான், இவன் இப்படிதான் செய்வான் என்று தெரியும். தெரிந்த என்ன செய்கின்றேன்? அவனிடத்தில் நான் போய் கொண்டிருக்கின்றேன். அது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? அப்போ நாம் பார்க்கின்ற சமயத்தில் அவனுக்கும் உணர்வு இல்லை, உனக்கும் உணர்வு இல்லை. உணர்வற்ற நிலையில் நீ வாழ்கின்றாயே, நீ உன்மேல் நான் பரிவு கொள்கின்றேன். அப்போ என்ன செய்ய வேண்டும்? தெய்வமே, உணர்வுள்ள நிலைக்கு நீ கடந்து வா, என்னை அந்த உணர்வுள்ள நிலைக்கு நீ கொண்டு வான்னு சொல்லும் சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் என்ன செய்வார்? நம்மை அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த உணர்வுள்ள நிலைக்கு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி. என்ன வழி? என்ன வழி? உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏசு வழி. இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். என்ன வழி? இறை வார்த்தை. என்ன வார்த்தை? இறை வார்த்தை. கரெக்டாக சொல்லுது பார்த்தியா? இறை வார்த்தை. நான் எங்கே சொல்லி கொடுக்குறேன்? நான் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அப்படி சொல்லியே கொடுத்தேன்.
இல்லையே, பார்த்தியா, சும்மா. அப்போ இறை வார்த்தை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எங்க 37வது அதிகாரம். எந்த 37வது அதிகாரம்? எந்த புஸ்தகம்? எந்த, எனக்கு ஞாபகம் எது 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 எசேக்கியேல். எசேக்கியேல் என்ன கரெக்டாக சொல்லுவார். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். படி 37ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பகுதி தெரியும் இல்லையா? ஆண்டவர் ஆற்றலின் மேல் வந்து அவர் நேராக கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் வைக்கின்றார். அங்கே பள்ளத்தாக்கில் அவங்க என்ன காண்கின்றார்? இங்கே என்னது, ஒரே எலும்பு கூட நான் காண்கின்றேன். அப்போது தெய்வம் சில வார்த்தை என்ன? அந்த எலும்பு கொடுக்க இறை வார்த்தை அறிவி. அப்போ வார்த்தை அறிவிக்கிற சமயத்தில் அந்த எலும்புகள் ஒவ்வொன்றாக சேருகின்றன. மறுபடியும் வார்த்தை அறிவிக்கிற பொழுது நரம்புகள் வருகின்றன. வார்த்தை இருக்கும்போது தசைகள் வருகின்றன. மறுபடியும் நான் வார்த்தை இருக்கும்போது தோல் வருகின்றன. மறுபடியும் வார்த்தை இருக்கும்போது உயிர் மூச்சு அது கிடைக்கின்றன. இதான் மனிதன் உயிர் பெற்று நிற்கின்றான். அப்போ பார்க்குற சமயத்தில் ஒரே தடவை இறை வார்த்தை அறிவித்த உடனே எல்லாம் நடந்ததா? இல்லை. வார்த்தை அறிவிக்க 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 வந்தது. அப்படி என்றால் நான் உணர்வுக்கு நான் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை ஒரு தடவை படித்தால் பத்தாது, வார்த்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். தியானத்துக்கு ஒரு நாள் மட்டும் போனால் பத்தாது, அடிக்கடி தியானம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். திருப்பலி ஒரு திருப்பலி பற்றால் மட்டும் பத்தாது, நான் அடிக்கடி திருப்பலி கண்டே இருக்க வேண்டும். பாவ சங்கீதம் ஒரு தடவை செய்தால் மட்டும் பத்தாது, அடிக்கடி பாவ சங்கீதம் செய்தே தர வேண்டும். அப்போ அடிக்கடி நான் செய்ய செய்ய மட்டும்தான் உணர்வுள்ள ஒரு மனிதனாக நான் கடந்து வருவேன். பாவ சங்கீர்த்தனம் தான் உனக்கு அது கிருபை தரும். அந்த வார்த்தை படிக்கிற சமயத்தில் அந்த வார்த்தை எனக்கு உணர்த்தும், நீ எந்த சூழல் இருக்கின்றாய், எங்கு நீ தவறு செய்திருக்கிறாய் என்பதை வார்த்தை உணர்த்தும். ஓடி போய் பாவ சங்கீர்த்தனம் செய்வேன். பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரை மன்னித்து விடு என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உணர்வுள்ள ஒரு மனிதனாக நான் கடந்து வருவேன். அப்போ உணர்வுள்ள ஒரு மகனாக மகளாக நான் நடக்க வேண்டும் என்றால் ஒரே வழி பாவ சங்கீர்த்தனம், இறை வார்த்தை வழியாத்தான் அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லையா? இங்கே பாவ சங்கீர்த்தனம் செய்தவர்கள் மாதம் மாதம் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். எல்லா மாதமும் பாவ சங்கீதம் செய்கிறவர்கள், அல்லட்டி ஒரு மாதத்துக்கு மேலே நீட்டாமல் பாவ சங்கீதம் செய்கிறவர்கள் கை தூக்கும் பார்ப்போம். வாரம் வாரம் செய்கிறவர்கள் ஒரு மாதமே செய்யலை, இப்படி வாரம் செய்கிறது. சரி, 2 மாதத்துக்கு ஒரு தடவை செய்கிறவர்கள், 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை, 5 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை. இல்லைங்க, எதுக்கு என்ன தவளை தன் வாயால் திருச்செவன்னு சொல்லிச்சு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு முறைத்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கா? இல்லையே, ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் அவ்வளோத்தான் சொல்ல, ஒரு முறைத்தான் செய்யணும்னு சொல்லவில்லையே. அப்போது வருஷத்துக்கு முறை இல்லை, நீ வாரம் செய்யலாம், 10 நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம், ஒரு மாதத்துக்கு மேலே நீட்டக்கூடாது. பாவ சங்கீர்த்தனம் செய்ய 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 பாவத்து மேலே வெறுப்பு வரும். உனக்கு பாவத்துக்கு மேலே வெறுப்பு வர வேண்டும். பாவத்துக்கு மேலே வெறுப்பு வருதா? வெறுப்பு வந்தால் அந்த பாவம் செய்ய மாட்டோம். பாவத்துக்கு மேலே வெறுப்பே வரவில்லை. வெறுப்பே வராத சமயத்தில் எப்படி நான் பாவம் செஞ்சது, அதை பாவம் செஞ்சுட்டே தான் இருப்பேன். வெளியே வெறுப்பு வர வரைக்கும் நான் அந்த வெறுப்பு ஏற்படுத்துறது யார்? பாவ சங்கீதம். லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இங்கே இருக்கிற எல்லாம் சாமியாருங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. நான் போகிறேன், நான் ஒரு பாவம் பண்ணுறேன். உதாரணம், என்ன பாவம் பண்ணலாம்? ஏதாவது ஒரு பாவம் சொல்லணுமே. பெரிய பாவம் கோபமா? சரி, அதை நமக்கு எல்லோரும் ப்ராக்டிக்கலாக வர கோபம், நல்ல பாவம் வச்சுப்போம். பாவம். இந்த கோபம் வருது, நான் போய் கோபப்படுகின்றேன். பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, ஃபஸ்ட் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க என் உறவினர்கள், அதன் பின்னாடி இருக்கிற என் நண்பர்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற சமுதாயம். இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சாமியார் குடும்பத்துக்குள்ள சண்டை போடுறேன், கோவப்படுறேன், எல்லாத்தையும் கோவப்பட்டு நான் யாரும் சாமியார் போகிறேன். சாமி, நான் கோவப்பட்டேன் சாமி, எனக்கு கோவப்படாத. சரி போ, நான் மன்னிச்சிடும், போடா இனி கோவப்படாத, இனி மன்னிக்கிறேன். சரியாண்டு கோவப்படவில்லை. மறுபடியும் ஒரு 10 தடவை நான் அப்படி இதே மாதிரி போடுறேன். கடைசியில் போகிற சமயத்தில்
நீ ஏன் இப்படி கோவப்பட்டு கொண்டு இருக்கிற, போன்னு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, சே எப்போ போயிட்டு இவர்கிட்டே போய் சொன்ன இவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன நினைப்பார், இவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், வேறு சாமியார்கிட்ட போகலாம். என்ன பண்ண, இந்த அடுத்த சாமியார்கிட்ட போவேன். இல்லை ஃபாதர் நான் கோவப்பட்டேன் ஃபாதர் இவர் இல்லை, சரி மன்னிச்சிடுறா மண்டிடுறேன். இது சே இவர்கிட்ட நான் போயிட்டு வேறு சாமியார்கிட்ட போகலான். அடுத்த வாரம் இங்கே போவேன். இங்கே போகிற சமயத்தில் இங்கே எல்லாத்தையும் ஒரே பாவனை செஞ்சுட்டு இருக்கின்றேன். நானும் முயற்சி எடுக்கின்றேன், இந்த கோபம் என்னை என்னை விட்டு போகட்டும் முயற்சி எடுக்கின்றேன். இவர்களும் ஆத்மாவும் மன்னிப்பு தருகிறார்கள். இப்படி 3 பேர்கிட்ட போன பிறகு இனி அடுத்த சாமி எனக்கு போக முடியாது, நான் எங்கள் ஊரை விட்டு ஓட வேண்டும். அதை எங்கே நான் ஓட முடியுமா? ஆனால் பாவ செய்யணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. ஐயோ எனக்கு வேறு வழி இல்லையே, அங்கே கோபப்படுகின்றேன். சரி எதுக்கு நமக்கு வம்பு, மறுபடியும் கோபப்பட்டேன்னா நான் போய் பாவ சங்கீதம் செய்யணும், இதே சாமியார்கிட்ட போக வேண்டும். அப்போ அவங்க என்ன நினைப்பார்கள், பேசாமல் மன்னித்து விடலாம், எதுக்கு கோபம் நமக்கு, சரி போடா நீ கோபப்பட்டு போடா, எனக்கு என்ன நீ கோபப்படு, நான் போகிற ஆண்டவரே தெரியாமல் பேசுகிறான் மன்னித்து விடு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஏற்படுது, அந்த பாவத்திலிருந்து மெதுவாக நான் வெளியே வருகிறேன், வெளியே போகின்றேன், மற்ற இடத்துல போகிறேன். அவர்களும் கோவப்பட்டுக்கோ, எனக்கு என்ன நீ கோவப்பட்டுக்கோ, நான் கோவப்படக்கூடாதுன்னு இல்லையே. அதான் சொல்லுவாங்களே, ஒதுங்கி போகிறதுனால நான் பயந்தங்கொழியும் அல்ல, விட்டு கொடுக்கறதுனால நான் கோழையும் அல்ல. நான் அடித்தாலும் வலிக்கும், நான் குத்தினாலும் ரத்தம் வரும். நான் அடிக்காமல் இருக்க காரணம் என்ன, குத்தாமல் இருக்க காரணம் என்ன, எனக்கு தேவையில்லை. நான் பார்த்த இயேசு கிறிஸ்து மன்னிக்கின்றார், அதனால் நான் மன்னிக்கின்றேன். நான் பார்த்த இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்கின்றார், அதனால் நான் விட்டு கொடுக்கிறேன். அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படி என்றால் இந்த எண்ணம் எப்போ வரும், பாவ சங்கீர்த்தனம் செய்ய 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 கடந்து வர சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கோபம் என்னும் பேய் என்னை விட்டு சூன்னு போய்விடும். இது ஜெயிக்க ஒரே சமயத்தில் நடந்ததா? இல்லையே. பல தடவை நான் பாவ சங்கீதம் செய்ய செய்ய வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சு அது நடக்குமா? நடக்காது. வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுக்கு நடக்காது. மறக வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி செய்கிற சமயத்தில் அன்பாந்தர்களே நமக்கு அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். அப்போ உணர்வுள்ள மகளாக நான் அங்கே வருவேன். நல்ல ஒரு தீமையிலேருந்து, எல்லா தீமையிலேருந்து விடுதலை பெற்ற மகனாக மாறுவேன். பாவத்துக்கு மேலே எனக்கு வெறுப்பு வந்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நான் செய்ய வேண்டும். அப்போ பாவ சங்கீர்த்தனம் எப்பெல்லாம் செய்ய வேண்டும்? போய் செய்யி, அது உங்களுடைய உரிமை. நீ போய் செய்ய வேண்டும். இப்போ கேட்க வேண்டும், ஃபாதர் எனக்கு பாவ சங்கீர்த்தனம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த இடத்துல வார்த்தையை நான் கேட்குறோம், நோட்ஸ் எடுக்கிறீங்களே, என்ன நோட்ஸு? அது எதற்காக அந்த நோட்ஸு? உட்காந்து நீ போய் பிரசங்கம் பண்ணுறதல்ல, மாறாக இதோ இந்த சூழலில் இந்த தவறு நான் செய்திருக்கின்றேன், அந்த பாவத்தை நான் நோட் பண்ணி இந்த சூழலில் செய்திருக்கின்றேன், இது நான் மறக்காமல் இருப்பதற்காக இது நான் எழுதி வைக்கின்றேன். எதற்காக? அடுத்த பாவங்களை அறிக்கையிடுவதற்காக. அப்படி நான் எழுதி வைக்கிற சமயத்தில் அதெல்லாம் அறிக்கையிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து நான் விடுதலை பெற்று ஒரு நல்ல ஒரு மகளாக நான் அங்கே வருவேன். உணர்வுள்ள ஒரு மகளாக நான் மாறுவேன். பிரைஸ் தி லார்ட். இது நாம் பார்க்கிட்டோம். கடைசியாக நாம் பார்க்கின்றது என்ன வருகிறது? வெள்ளை அடித்த இல்லையே, என்ன விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ற அர்த்தம் என்ன? பாம்பு என்ன செய்யும்? விஷயம். அப்படி என்றால் மனிதனுடைய பேச்சும் செயல்பாடும் விஷயம் உள்ளது. ஆனால் நமக்கு தெரிகிறதா? இல்லையே. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு உங்கள் மேலே பயங்கர கோபம் உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள் மேலே கோபம் கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? முகத்தை. இப்போ நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன் இல்லையா? காமெடியாக இருக்கா? பேச்சிலையா? வார்த்தை இல்லை, செயல் இல்லை, கண்டுபிடிச்சிடுவீங்க எனக்கு கோபம் இருக்குன்னு. நாச்சி கூடாவா? ஆட்டிடியூட் இல்லை. ஆட்டிடியூடில் கண்டுபிடிச்சிடுவீங்க. சரி, நான் சின்ன ஒரு கேள்வி. தொடக்குதல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். தொடக்குதல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அங்கே காயினும் ஆபேலும் இல்லையா? இங்கு காயின் ஆபேல் சகோதரர்கள் இல்லையா? காயின் ஆபேலை கொன்று விடுகின்றான். இந்த காயின் ஆபேலை கொல்லும் முன்பாக ஆபேலுக்கு தெரியுமா சகோதரன் என்னை கொல்ல வருகிறான் என்று? ஆபேலுக்கு தெரியுமா? பிணையாமல் போனான், சகோதரனால போனான். ஆனால் கொல்ல போகிறதுக்கு முன்னாடி காயினுக்கு அந்த உணர்வு இருக்கா? இவனை நான் கொல்ல போகிற உணர்வு இருக்கா? உணர்வு இல்லையா? இருந்தது இல்லையா?
அப்போ அந்த சகோதரனுக்கு தெரிஞ்சிருக்கா? அவனுக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் ஆபேல் போயிருப்பானா? போயிருக்க மாட்டான்லே. இப்போ அங்கே படிங்கள், என்ன வார்த்தை வருது? 7ஆம் வாக்கியம் படிங்கள். இல்லை 6-7 பண்ணுங்கள். நீ ஏன் சினம் கொண்டிருக்கின்றாய்? அடுத்தது, உன் முகம் வாடிருக்க காரணம் என்ன? அடுத்தது, நீ நல்லது செய்தால் உயர்வடைவே அல்லவா? நல்லது செய்யவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். அடுத்தது, நீ அதை அடக்கி ஆள வேண்டும். எதை அடக்கி ஆள வேண்டும்? பாவத்தை நீ அடக்கி ஆள வேண்டும். பாவத்தை அடக்கி ஆள்னாயா? இல்லையே. நீ நல்லது செய்தால் நீ உயர்வடைவாய். நீ நல்லது செய்யவில்லை. நல்லது செய்யாத காரணத்தினால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். அப்படி என்றால் பாவம் உன்மேல் உரிமை எடுத்துக்கொள்ளும். பாவம் உண்மையில் உரிமை எடுத்துக்கொள்வதற்கு நீ என்ன செய்கின்றாய்? உன்னை நீ விட்டு கொடுக்கின்றாய். உன்னை யார் விட்டு கொடுக்க சொன்னது? உன்னை யார் விட்டு? தெய்வம் பாவத்தை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறாரா? தந்திருக்கின்றார். எங்கே? லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கின்றேன். அப்போ தெய்வம் எனக்கு அதிகாரம் தந்திருக்கின்றார். அப்போ அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தினாலே போதுமே. அப்படி என்றால் தீமைகளும் தீய சக்தியிலும் விரட்டக்கூடிய கிருபையும் சக்தியும் இறைவன் எனக்கு தந்த காரணத்தினால் அதை நான் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் நான் அதை எடுத்து பயன்படுத்தாமல் பாவ சூழலுக்கு நான் விட்டு கொடுக்கின்றேன். அந்த பாவம் என் மேல் அதிகாரம் எடுத்துக்கொள்கிறது. என் மேல் அதிகாரம் எடுத்த காரணத்தினால் அந்த பாவ சூழலுக்கு நான் கட்டுப்படுத்தி விடுகின்றேன். இதோ நான் பாவம் செய்து விடுகின்றேன். அப்போ கோபம் என்று வரை இந்த பேய் ஆனது எனக்குள்ளே இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. ஆக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அது தெரியும். எனக்கு உங்கள் மேலே கோபம் எனக்கு எப்போ தெரியும் என்ற உங்களுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த செயல்பாடு முடிஞ்ச உடனே தான், உங்களுக்கு எதிராக நடந்த பிறகுதான் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஏன்னா நீயா செஞ்ச? ஆமாம், அன்னைக்கு என்னை எப்படி பேசுனீங்க, அன்னைக்கு எப்படி அடிச்சிங்க, அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னை எப்படி திட்டினீங்க. அதனால தான் நேரம் பார்த்தேன், சமயம் பார்த்தேன், சர்ன்னு காலவாரி விட்டேன். இதென்ன நம்ம குடும்பத்தில் நடக்கிறது? இதனை மாமியாரும் மருமகளும், இதனை மாமியாரும் மருமகனும் எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே? எல்லா குடும்பம் இல்லையே. ஜெபம் இல்லாத குடும்பத்தில் இது உண்டு. ஜெபம் இருக்கிற குடும்பத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். கண்டுபிடித்தவர்கள் என்ன செய்வார்கள்? மன்னித்து அதிலிருந்து தப்பித்து வாழ்வார்கள். தெய்வம் தப்பிப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பார். சொல்லுவார். என்ன காரணம்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? பாம்புகள் போல நீ எப்படி இருக்க வேண்டும்? விவேகத்தோடு இருக்க வேண்டும். ஓநாய்களுக்கு மத்தியில் தான் செம்மறி ஆடுகளை நான் அனுப்புகின்றேன். அப்போது நீயும் ஏமாந்து போக வேண்டும் என்று தெய்வம் ஒரு நாள் சொன்னதில்லை. அந்த ஓநாய்கள் என்ன செய்யும் என்று உனக்கு தெரியும். அப்போது செம்மறி ஆடுகளாக இருக்கிற நீ அது உள்ள மத்தியில் வாழுகிற சமயத்தில் பாம்பை போல விவேகத்துடன் நீ வாழு, நீயும் ஏமாந்து வாழு என்று தெய்வம் சொன்னவில்லை. விவேகத்துடன் வாழு. அந்த விவேகம் யார் தருவது? தூய ஆவியோடைய வரங்கள் தான் ஒன்று. என்னது? தூய ஆவியின் வரங்கள் எத்தனை? 7. எதெல்லாம்? ஞானம், புத்தி, மெர்சை, அறிவு, திடம், பக்தி, தேவை. தூயாவின் வரத்தை கொண்டு இதா விவேகத்துடன் இந்த உலகத்தில் நீ வாழப்பார். தெய்வம் அதுக்கு துணை புரிகிறாரே. இயேசு இந்த பாவ உலகில் தானே வாழ்ந்தார். இந்த பாவத்தை உலகில் தானே அவர் வாழ்ந்தார். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பாவம் இருந்ததா? இருந்தது. அப்போ இருந்தது என்றால் இயேசு பாவம் செஞ்சு வாழ்ந்தாரா? பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? இயேசு மனிதர் தானே, 100% மனிதர் தானே. அப்படி என்றால் 100% ஒரு மனிதன், வரலாற்றில் வாழ்ந்த மனிதன் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்றால் அதே 100% மனிதனாக இருக்கிற நீங்களும் தானும், வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக நீங்களும் தானும் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? முடியும். யார் மாதிரி வாழணும்? அப்போது இயேசு மாதிரி வாழ்ந்தாலே போதும். இயேசு யார் மேல் நம்பிக்கை வைத்தார்? தந்தை மீது நம்பிக்கை வைத்தார். நீயும் தந்தை மீது நம்பிக்கை வை, நீயும் வாழ்வை. உன்னை யார் வேண்டான்னு சொன்னது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் பார்க்குற சமயத்தில் இதா விஷம் உள்ளவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். நீ அவனுடைய பேச்செல்லாம் நீ கேட்கின்றாய், என் பேச்சை நீ கேட்கவில்லையே. என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் இருளில் போக மாட்டார்கள். அதனை இயேசுன வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? யோவான் நற்செய்தி எத்தனாவது அதிகாரம்? பாரு, கரெக்டு. எத்தனாவது? 6. அந்த குழந்தை சொல்லும் கரெக்டா. எத்தனாவது? 8ஆம் அதிகாரம் எத்தனாவது வாக்கியம்? 12. உலகின் ஒளி நானே. அடுத்தது உலகின் ஒளி நானே. அடுத்தது
ஒருவர். அப்போ என்னை பின் செல்கிறவன் ஒரு நாளும் இருளில் நடக்க மாட்டார்கள். அப்போ இயேசுவின் வார்த்தை கடைபிடித்து நடக்கிறவன் ஒரு நாளும் இருளில் அவன் விழமாட்டார். அவன் வந்து இந்த 6 நிலைகள், இந்த மனநிலைகளை நாம் கண்டுபிடித்து கொண்டு நாம் நம்மை வழிநடத்துகிறவர்கள், நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறவர்கள், அவர்களே இந்த சூழலில் இருக்கிற பொழுது தெய்வம் சொல்கிற வார்த்தை, இந்த மக்கள் மேல் நான் பரிவு கொள்கின்றேன், இந்த மனிதர்கள் மேல் நான் பரிவு கொள்கிறேன். அப்போ நீயும் நானும் பார்க்க வேண்டும், இதா பரிவு கொள்கிற தெய்வம் இதா என் மத்தியில் இங்கு இருக்கின்றார், பரிவு கொள்கிற தெய்வம் என் மத்தியில் இங்கு இருக்கின்றார். அப்போ பரிவு கொள்கிற தெய்வத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொந்தமாக்க வேண்டும். 2வது நிலைக்கு போய் விடுவோம். தெய்வம் இந்த பரிவு கொள்கிறாரே, இன்னொரு விஷயமும் உண்டு. எங்கே நாம் வாசிக்கின்றோம்? அதே மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். இயேசு அங்கு சென்ற பொழுது திரளான மக்களை கண்டார். அதன் பிறகு அந்த மக்கள் மீது இயேசு என்ன செய்கின்றார்? பரிவு கொண்டார். இனி அடுத்த வார்த்தை, அவர்களிடையே உடல்நலமற்றவரை அவர் என்ன செய்தார்? குணமாக்கினார். அடுத்தது, மாலையான போது அவரிடம் வந்து, இந்த இடம் எப்படி இருக்கின்றது? பாலைவனமாக இருக்கிறது. அடுத்தது, நேரமாகிவிட்டது, உணவு வீட்டுக்கு சென்று அனுப்பும்படி. ஏன்னா உணவு எதுவும் இல்லை. அப்போது பாலைவனத்தில் ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடையாது. அப்போது இவங்களுக்கு உணவு இல்லை. அப்போ இயேசு செய்கிறா, நீங்களே அவருக்கு உணவு வாங்கி கொடுங்கள். எங்கே போடு, உன் கையில் என்ன இருக்கின்றதோ அந்த 5 அப்பத்தை இந்த மீன் நீ கொண்டு கொடு. இயேசு கொடுக்கிறார்கள். அங்கு உணவு நிறைய. லேசாக அப்படி அலசி பாருங்கள், லேசாரி பாருங்கள். இயேசு இந்த மக்கள் மேல் பரிவு கொள்கின்றார். சொல்கிறார்கள், இங்கு உடல் நலமற்றாயும் இருக்கிறார்கள், நோயாளிகள் இயேசு கூட்டத்தில் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இறை வார்த்தை அறிவிக்கின்ற சமயத்தில் இயேசுவுடன் அங்கு வார்த்தை கேட்க வந்தவர்கள் யாரு? நோயாளிகளும் அங்கு இருக்கிறார்கள். இயேசு யார் மேல் பரிவு கொள்கின்றார்? நோயாளிகள் மீது. காரணம், இவர்கள் என் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோயாளிகள் வீட்டில் அமர்ந்த வேண்டியவர்கள், ஆனால் அவர்கள் என் அருகில் இங்கு வந்து வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்கள், என் கண்முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு அந்த மக்களை பார்க்கிறார்கள், அவருடைய உடல் நலத்தை காண்கின்றார். கண்ட அவர்கள் இதோ பலவீனத்தோடு இருக்கின்றார்களே, இவர்கள் மீது நான் பரிவு கொள்கின்றேன். இவர்கள் ஆரோக்கியமற்ற நபராக இருக்கின்றார்கள், இவர்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. நோய் வந்த காரணத்தினால் பலரும் இவர்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். மன ரீதியாக, உடல் ரீதியாக, உள ரீதியாக பல வேதத்தில் அவரை காயப்படுத்தலாம். இதோ காயப்பட்டு இருக்கின்ற அவர்கள், யாரும் இல்லையே, எல்லாமே தோற்றி இருக்கின்றோமே, எந்த ஒரு மதிப்பு இல்லையே என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற சமயத்தில் இவர்களுக்கு இதோ நான் ஏதாவது செய்ய வேண்டும், இவர்கள் நான் ஏதாவது செய்ய வேண்டும், இவர்கள் மேல் பரிவு கொள்கின்றேன். பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்ல இருந்த பணம் எல்லாம் போயிருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், அல்ல மனிதர்களும் கைவிட்டு இருக்கலாம். நாம் பார்க்கணும், எத்தனையோ நோயாளிகள் நடு ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள், எத்தனையோ நோயாளிகள் மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள், எத்தனையோ நோயாளிகள் பணம் இருந்தும் எல்லாம் இருந்த போதிலும் வேண்டிய விதத்தில் அன்பு கிடைக்காமல் அங்கே தனியாக அப்படி இருக்கிறார்கள். பலதரப்பட்டதில் நம்ம மக்களை பார்க்கின்றோம். தெய்வம் சொல்ல வார்த்தை, நான் இவர்கள் மீது பரிவு கொள்கின்றேன். அப்போ பரிவு கொள்கிறேன் என்றால் பேச்சு மட்டும் இல்லையே, செயல்பாட்டில் அவர் கொண்டுகிறாரே. எப்படி அது செயல்பட்டு கொண்டு வந்தார்? அங்கே என்ன வருகிறது? பாலைவனம். அங்கே பாலைவனத்தில் அங்கே ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் சீடர்களிடத்தில் எத்தனை இருக்குன்னா 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டும்தான் இருக்கின்றன. இயேசு என்ன செய்தான்? அதை என்னிடத்தில் கொண்டு வா, அதை என்னிடத்தில் கொண்டு வா. அப்போ அந்த பாலைவனத்தில் இருக்கிற அதை மட்டும் என்னிடத்தில் நீ கொண்டு வா என்று சொல்கிற சமயத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த குறைவானதை இயேசுவிடத்தில் கொடுக்கிறார்கள். இவர்கள் கேட்டிருக்கலாம் இல்லையா, ஆண்டவரே, இங்கே இருக்கிற 5000 மக்கள் இந்த 5 அப்பத்தை வச்சுட்டு நீ என்ன செய்ய போகின்றாய்? கேட்கலாமே. இந்த 5 அப்பத்தை வைத்து நீ என்ன செய்ய கேட்டிருக்கலாமே. ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. என்ன காரணங்கள்? பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இதோ தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் அங்கு விடுதலை பெறுவார்கள். இங்கு நடந்த சம்பவம், பாலைவனத்தில் அந்த குறைவான இடத்தில் தெய்வத்தை கையிறங்கள் அந்த குறைவை கொடுக்கிறார்கள். அந்த குறைவு என்னாகிறது? நிறைவாக மாறிவிடுகிறது. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் பரிவு கொள்கின்ற தெய்வம் செய்கிற காரியம் என்ன? என்னிடத்தில் குறைவு ஒன்று இருக்குது என்றால், அந்த உடல் குறைவா, மனக்குறைவா, உளக்குறைவா, தைரியம் இல்லாமல் சூழலா, எந்த சூழ்ந்தாலும் சரி, என் குடும்ப சூழல், என்னுடைய வறுமை அத்தனையும் என் தெய்வ பாதத்தில் நான் கொடுக்கின்றேன். இங்கே கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் செய்ய வேண்டியதை இறைவன் செய்வார். உதாரணம், வெள்ளக்காடாக இருக்கின்றது நம்முடைய சென்னை.
இப்போ வெள்ளக்காடு இருக்கிற சமயத்தில் என்னால் உதவி செய்ய முடியாது, உன்னால் உதவி செய்ய முடியாது. ஆனால் நம்மளால் ஒன்று செய்ய முடியும். என்னவென்று, தெய்வமே இவர்கள் மேல் பரிவு கொள்ளும், இரக்கம் வையின்னு சொல்கிற சமயத்தில் இறைவன் வேறொரு மகளை பயன்படுத்தி கொண்டு அந்த மகன் வழியாக, அந்த மகள் வழியாக அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்கின்றார்? ஒரு நன்மையை அவர் அங்கே செய்கின்றார். அப்போ என்னால் முடிகிற நன்மை என்பது என்ன? என்னால் பணம் கொடுக்க முடியாது, என்னால் உடல் உழைப்பு என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும். அந்த மனிதன் படுகிற வேதனை, அந்த வேதனையில் என்னால் பங்கு பெற முடியும். எப்படி? இதோ நான் இங்கிருந்து அவனை ஜெயிப்பதன் வழியாக, அவனுக்கு உணவு இல்லாமல் இருக்கின்றானே, அப்போ உணவில்லாமல் ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே அந்த உணவில் நான் அவனுடைய வேதனை பங்கு பெறுகின்றேன். இன்று நான் உபவாசம் எடுக்கின்றேன், அவனுக்காக நான் இன்று உபவாசம் எடுக்கின்றேன். அப்போ நான் உபவாசம் எடுக்கிற சமயத்தில் இதோ அந்த வேதனையில் நானும் பங்கு பெறுகின்றேன். அப்போ பங்கு பெறுகிற சமயத்தில் அந்த வேதனை அனுபவிக்கணும். பாருங்கள், இந்த வேதனையிலிருந்து அவனை காத்தரும் சொல்லும் பொழுது தெய்வம் அவனை காத்தார். என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. எனக்கு பணம் கிடையாது, எனக்கு உடல் உழைப்பும் கிடையாது, என்னால் போய் எதுவும் செய்ய முடியாது. அவனோட உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த வேதனையில் நான் பங்கு பெறுகிறேன். அப்போ சிறு காரியம் அப்போ இப்போ இந்த மாதிரி காரியம் செய்வது ஊர் மக்கள் சிரிக்கலாம், பலரும் சிரிக்கலாம். ஆனால் தெய்வம் பார்ப்பார். என் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் சிறு காரியம் என்ன, நான் உன்னை அன்பு செய்கிறேன். இதுதான் மக்கள் நீ நானும் செய்கிற காரியங்கள்.